ஹே காய்ஸ், வெல்கம் டு கிச்சன் கதை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் மால்ட் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் மால்ட்னால் எனக்கு நல்லாவே வரமாட்டேங்குதுங்க. கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி ஆகிடுது. உதிரி உதிரியாக பார்க்கவே மாட்டேங்குது. எப்படி தான் இந்த யூடியூப்பில் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதிரி உதிரியாக வருதுன்னு தெரியல. எனக்கு நல்லாவே வரமாட்டேங்குது. ஆமாங்க, எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அதை எப்படி ஈஸியாக ஓவர் கம் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி அழகாக பீட்ரூட் மால்ட் நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு 1/2 கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். எவ்வளோ பீட்ரூட் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நாட்டு சக்கரை எடுக்கணும். நீங்கள் அஸ்கா சர்க்கரையோ வெல்லமோ போட்டிங்கன்னா அந்த பவுடர் ஃபார்முக்கு வராது. அதனால் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி, ஒரு 10 ஏலக்காய் போல் எடுத்திருக்கேன். 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க தேவைப்படும். பீட்ரூட் மால்ட் செய்கிறதுனா பீட்ரூட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே ஏபிசி மால்ட் செய்ய போகிறோம் அப்படின்னா ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இந்த 3 எடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். மால்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2 மினிட்ஸ் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா ஆறுனதும் பாதாமையை எடுத்து இப்படி ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா தோல் தனியாக கண்டு வந்துடும். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணால் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், முந்திரியையும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதோட ஏலக்காய் சேர்த்து ஒரு கிளறி ஏலக்காய் ஸ்மெல் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 கிலோ பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஏன் நான் அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுதான் அடி பிடிக்காது. இரும்பு வடைச்சட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஈய பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைம் அதிகம் எடுத்துக்கும். இரும்பு வடைச்சட்டியாக இருந்தது அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடுறோன்னா, ஈய வடைச்சட்டியாக இருந்ததுன்னா அது இன்னும் டபுள் ஆகும். அதனால தான். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, ஏலக்காயை பவுடர் பண்ணிக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணும்போது நல்லா சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நம்ம மால்ட் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இல்லைங்க, ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் இப்போ ஒரு கோடு வரைகிறேன் பாருங்கள். அந்த மால்ட்டு ஒன்று சேர்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நம்ம மால்ட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டக்குன்னு ஒன்று சேர்ந்ததுன்னா இன்னும் நம்ம மால்ட் ரெடி ஆகிறதுக்கு டைம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஃபேன் காற்றுல வச்சு நல்லா கிளற ஆரம்பிச்சிருங்க. கிளற நல்லா ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் கைவிடாமல் கிளறினீங்கன்னா பவுடர் ஃபார்முக்கு மாறிடும். பாருங்கள், நல்லா பவுடர் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கிளறிட்டுருக்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டு குட்டி டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எப்படி இருக்குன்னு. நான் ஏன் குழந்தைக்கு ஹார்லிக்ஸு, பூஸ்டெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. இந்த பீட்ரூட் மால்ட்டு தான். அது இல்லைன்னா ஏபிசி மால்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த மால்ட் நம்மளுக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு, பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம மால்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 பல்ஸ் விட்டிங்கன்னா பவுடர் ஆகிடும். அதுவே நல்லா அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா உருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் நீங்கள் இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டில் இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். வடைச்சட்டியில் வச்சு நல்லா கிளறணும். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபேன் காற்றுல எடுத்து வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பவுடர் ஃபார்முக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா பவுடர் ஃபார்முக்கு நம்ம பீட்ரூட் மால்ட் சூப்பராக தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். பாய்.